குழப்பம் போக்குவரத்து செயல்பாடு. இன்னைக்கு வந்து ஒரு நிலை போல ஒரு நிலை உங்க உடம்பு கிடையாது, புரியுதா? அதுக்காக நான் தேடி வந்திருக்கடா. ஆமா இல்லடாப்பா? சரிப்பா, இன்னைக்கு மனக்கட்ட அப்பா சோதனை பத்தி பார்த்தேன்டாப்பா. நீ மனக்கட்டை நான் சோதனை படித்து பார்க்கும்போது உன்னோட மனைக்கட்டில வந்துட்டு ஒரு பெண்ணாகப்பட்ட தெய்வம் நின்று வழிபட்டு இருக்குடாப்பா. ஒரு பெண்ணாகப்பட்ட தெய்வம். இன்னைக்கு அந்த தெய்வம் அன்னகரக செயல்பாடு நீ கணக்கெடுத்து மாறி போய் கொடுத்து நீ உன் குடும்பத்துல வந்துட்டு ஏதாவது ஒரு ஒரு குறைபாடு ஒண்ணு இருக்கணும்னு சொல்லுறாப்பா. இருக்குதாடாடா? பிள்ளைங்க போக்குவரத்து செயல்பாட்டு ஏதோ ஒரு குறை ஒண்ணு இருக்கும்னு சொல்லுற ஐயா. இருக்குதா இல்லடாப்பா? அதே வினை தீரணும், என் வினையும் தீரணும் எங்க வந்து நிக்கிறாடா ஐயா. புரியுதா? உன் மனைவிட சோதனை பட்டு பார்க்கும் போது உனக்கு ஏற்கனவே 1 2 3 தடவை உனக்கு சேவன போக்குவரத்து செயல்பட வச்சு உனக்கு பார்த்தாண்டா ஐயா. ஆனா அவன் உயிருக்கு கண்ட வந்து போய் உன் உயிரை காப்பாற்றி கொடுத்தவன் சுவாமி ஐயா வெள்ள குதிரைக்கார தெய்வம் ஐயால மதுரைக்கார சுவாமி உனக்கு உயிரை காப்பாற்றி கொடுத்தான்டா. ஆனா உயிரை காப்பாற்றி கொடுத்தாலும் இன்னைக்கு உன் குடும்பத்துல வந்துட்டு மன நிம்மதி இல்லாம இன்னைக்கு உன் உடம்பு போட்டு வாட்டி அழகப்படுத்திக்கிட்டு இருக்கலாம உன் குடும்பத்திற்கு எல்லாத்தையும் மனசோட குழப்பிக்கிட்டு இன்னைக்கு பலவான சிந்தனை செயல்பட கூடிக்கிட்டு இருக்கா ஐயா. இருக்குதா இல்லடாப்பா? வந்து கணக்கெடுத்து பார்க்கும்போது உனக்கு வந்துட்டு மண்டை குடைச்சல் போக்குவரத்து செயல்பட படுத்த தூக்கதாங்க வந்ததை தவிர ஏஞ்சி ஒரு வேலை சுதிரப்ப செய்யணும் பொண்ணு என்ன வரமாட்டேங்குது. அது மட்டும் இல்லாம படுத்த கிடந்த சுகமா இருக்கு, ஆனா படுத்து இருந்த முள்ளு என் உடம்பு ஃபுல்லா குத்தோடாப்பா அப்படிங்கிற மாதிரி செயல்படுறது குறைக்கல் வாங்குது. ஏன்னா யாரோ வந்து என்ன கூப்பிடுற மாதிரி போற மாதிரி செயல்பட இருக்குதா ஐயா அப்படின்னு இருக்குதா இல்லையாடாப்பா உனக்கு? அப்படி கணக்கெடுத்து பார்க்கும்போது உனக்கு ஊரு எல்லை பக்கம் கணக்கெடுத்து பார்த்தோம்டாப்பா. அங்க ஊரு கங்கையில அந்த பக்கத்துல ஒரு ஆலோசனை மரம் ஒண்ணு இருக்குடா. அந்த மரத்துல வந்து ஒரு முனீஸ்வரர் நாம கொண்ட தெய்வம் வீட்டு சன்னதி பக்கத்துல அவன் நடமாட்டம் ஒண்ணு இருக்குன்னு சொல்லுறாப்பா. இருக்குதா இல்லையாடாப்பா? அவன் வீட்டுக்கு வந்த வரைக்கும் இந்த குறைபடுறாடாப்பா. இன்னைக்கு வீட்டு மனக்கட்டு உள்ளது வரல. இன்னைக்கு படாத துன்பம் படாத செயல்பட கொடுத்துக்கிற ஐயா. புரியுதா? அமாவாசை பௌர்ணமி இன்னைக்கு புரியுதா உனக்கு கைப்பு கழிச்சு புரியுதா உன் குடும்பத்தை ஒரு தகுதி வழிபாடு பண்ற ஐயா. உன் குடும்பத்தை விமர்சனம் ஆகி போன்ற ஐயா. நீ கவனம் பட வேண்டாம். அது மட்டும் என் குடும்பத்துக்கு ஒரு சோரத்தை நிவர்த்தி பண்ணி கொடுன்னு உன் மனசோட வேண்டுதல் இருக்குடா. அது மட்டும் இல்லாம என் மனசு வந்து பல ஒரு குழப்பம் இருக்குது. அந்த குழப்பம் நீங்குமா நீங்காத அப்படின்னு சொல்லி என் கிட்ட நீ வந்து நிக்கிறடாப்பா. நீங்கம்மா நீங்காதா அது ஜெயமா ஜெயம் ஆகாதா அப்படிங்கிற மாதிரி சின்ன ஒரு மாறி வந்திருக்கா ஐயா. கவலைப்பட வேண்டாம் ஐயா. எனக்கு நாடி வந்துட்டா ஐயா. உனக்கு அள்ளி வர கொடுக்கடா சாயம் வர முடியாடா. அழிவுக்கு ரொம்ப போறான் சந்தியா இருக்காடாப்பா. எதுக்கு நீங்க சாமியே வரலங்கிறாங்களான்னு தான் கேட்கணும் ஐயா. உன் தெய்வம் வீட்டு மனைக்குள்ள வருதுன்னு சொல்லிவிட்டேன். உன் தெய்வம் ஏன் வரல அப்படின்னு கேட்கறேன். உன் வீட்டு மனைக்குள்ள இருந்து ஒரு முனீஸ்வரர் நாம கொண்ட தெய்வம் வழிபாடு போயிட்டு இருந்தது. அந்த தெய்வம் நின்றுச்சு உன் வீட்டுல தெய்வம் வரது நின்று போச்சு. புரியுதா? அதாவது ஒரு மாண்டது ஒரு தெய்வம் ஒண்ணு உன் வீட்டு வழிபாடு வந்துட்டு இருந்தது. உனக்கு 3 இடத்துல உள்ளவரை உனக்கு செய்வன் ஈடு முறைப்படலாம் போட்டு வச்சான். அதுல உயிர் வந்திருக்கணும். இதுக்கு இருந்தாலும் இறந்து பிறந்தா 3 வருஷம். புரியுதா? 15 நாள் நாளைக்கு ஆகணும்டாப்பா. புரியுதா? அதையும் தப்பி வந்தாச்சு. உன் தெய்வம் அண்ணன் தப்பி கொடுத்துட்டான். ஆனா இருந்தாலும் படாக்கும் பச்சாப்பட கொடுத்துட்டு இருக்குது. புரியுதா? விமோச்சனம் வந்திருக்கிற புரியுதா? பூசாட்ட போன் பண்ணி கேளுங்க ஐயா. ஒரு விமோச்சனம் செய்து சொல்வாப்புல செஞ்சு வெளிப்பட்டு வாங்க. எந்த குறையில்லாம கட்டி காப்பாத்தண்டாப்பா. அப்படியே திருநூறு